Ms. Valavidya, an upcoming popular food entrepreneur at Madurai and the very famous amongst the women of Madurai and teenagers all around Tamil Nadu, is a successful running a YouTube channel named Bidhu's Kitchen Vlogs for the past 1 year. She is a highly accomplished individual in the field of cake baking and known for her different styles of baking cakes. Her passion for baking began in her childhood days. Now, her warmth and creativity have transformed into a thriving business. From a home kitchen, her whips up delectable cakes that are not only stunningly beautiful but also burst with flavor. Using fresh seasonal ingredients, she personalizes each cake to client's vision, whether it's a whimsical mermaid design for a child's birthday party or an elegant tired masterpiece for a wedding. Her dedication to transforming dreams into delicious reality has made a beloved entrepreneur in the community. She has been a source of inspiration to many. Engineer to home baker, it takes a lot of guts to follow your passion, and she has done it. Despite life throwing her so many hurdles, she thrived and still succeeded in doing what she loves. To the very epitome of saying never give up, we are very delighted to welcome to our esteemed college. Thank you for being here, ma'am. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நம்ம ஸ்பீக்கர்லாம் இல்லை. ஓகே, இந்த நல்ல ஈவினிங்கில் உங்கள் எல்லாரையும் வீட்டுக்கு போக விடாமல் இங்கே பிடிச்சி வச்சுருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஐம் சாரி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நீங்கள் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க. எல்லாம் உட்காந்து அதான் உண்மை தெரியல. ஆக்சுவலாக என் பார்வையில் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிற்க வேண்டிய இடத்துல நான் நிற்கிறணும் அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இன்னைக்கு விவசாயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ அறிவுரைகள், எத்தனையோ விஷயமா நம்ம அதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு இருக்கோம், கெஞ்சிரும், சொல்கிறோம். ஆனால் அதை செய்கிறதுக்கு யாரும் முன் வர்றதில்லை. காரணம் எல்லாருமே வந்து ஃப்யூச்சர் நல்லா இருக்குது, எந்த பிஸ்னஸில் ஃப்யூச்சர் நல்லா இருக்குது, எந்த பிஸ்னஸில் நமக்கு வந்து நல்ல வருமானம் வரும், எதில் நமக்கு நல்ல பேர் வரும்ன்றதை பார்த்து தான் ஒரு படிப்பையே செலக்ட் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் எல்லாரும் அதை எல்லாம் விட்டு விவசாயத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்கன்னா, அதுலேயும் பெண்கள் இவ்வளோ தூரத்துக்கு அந்த விவசாயத்தை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்க வேண்டிய விஷயம் தான் இருக்கே தவிர நீங்கள் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் ஆக்சுவலாக எனக்கு மோட்டிவேஷனாக தெரியுறீங்க. இதை இவ்வளோ தூரத்துக்கு இதை ஒரு படிப்பாக எடுத்து படிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதை நீங்கள் செய்வீங்க. அதை நான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் கற்றுட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே நான் அதை தான் ஆசைப்பட்டு பார்த்தேன். ஏன்னா மாப்பிள்ளை பொண்ணு கூட கிடைக்காது, விவசாயம் பண்ணலாம், அந்த நிலைமையில இருக்கிற ஆட்கள் நமக்கு தேவை. ஆனால் அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். இன்றைக்கி அதை நீங்கள் விரும்பி செய்வீங்க அப்படிங்கிறப்போ உண்மையிலேயே உங்களுக்கு தான் நான் பாராட்டுறேன். அதனால் ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்று நிற்கல, நீங்கள் எல்லாரும் விளைவிச்சு தர்றதை தான் நாங்கள் இன்னைக்கு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போய் அதை விதவிதமாக சமைச்சு உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இல்லாமல் எங்க எதுவுமே இல்லை. எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாக, மோட்டிவேஷனாக இன்னைக்கு இந்த பிள்ளைங்க நீங்கள் தான் எனக்கு தெரியுங்க. என்ன இவ்வளோ தூரத்துக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்கிட்ட பேசுறதுக்கு பெருசாக என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் சொல்ல நினைக்கிற ஒரு 3 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். 1 மணி நேரம்லாம் பேச வாய்ப்பே இல்லை. ஏன்னா 1000 செகண்ட் வீடியோக்கே நான் 1000 தடவை கிடந்து ரிப்பீட் எடுப்பேன். ஸோ அதனால் எனக்கு அது சாத்தியமானு தெரியல. பட் ஸ்டில் உங்களுக்கு நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு 3 விஷயம்தான். முதல் விஷயம் வந்து 2 விதமான மக்கள் இருக்காங்க. People are of 2 different types. One, they are ready to take risk. The other one is they find it risky. இது இந்த ரிஸ்க் நமக்கு அவசியமா அப்படின்னு உதறி விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க.
இந்த ரிஸ்க்கை நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுக்க துணிஞ்சு அதை செய்கிறவங்களும் இருக்காங்க. இதில் நம்ம எந்த கேட்டகரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரிஸ்க் எடுக்கணும் இல்லை, இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறதே எனக்கு ஒரு ரிஸ்க் தான். ஏன்னா இது ஃபஸ்ட்டு. ஸோ நான் வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். ஸோ யாரும் என்னை கம்பல் பண்ண போகிறது இல்லை, எடுத்துதான் பார்ப்போமே அப்படிங்கிறதுல தான் இன்னைக்கு இங்கேயே வந்து நிற்கிறேன். சரி, நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்மளை எதை நினச்சி என்ன கூப்பிட்டீங்கன்னு தெரியாது. ஸோ கூப்பிட்டுருக்கீங்க, அந்த அங்கீகாரத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு வந்து தான் பார்ப்போமே அப்படிங்கிறதுல தான் வந்திருக்கேன். இதுவே நான் எடுக்கிற முதல் ரிஸ்கில் ஒன்று. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு தான் பார்ப்போமேன்னு இறங்கினால் மட்டுமே அது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த முடிவு இருந்தால் தான் நான் இதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா எந்த விஷயத்தையுமே நம்ம நினச்ச மாதிரி சாதிக்க முடியாது. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த பர்சீவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். அது போக 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 உங்களை நீங்கள் வந்து அதுக்கு பாதை அது அதுவாக உங்களுக்கு பாதை வகுத்து கொடுக்கும். அந்த பாதையில் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். இது ஒன்று, கண்டிப்பாக ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுக்க மட்டும் யோசிக்காதீங்க. அது தெளிவாக வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இன்னொரு விஷயம், அடம் பிடிக்க தெரியணும். நான் செய்வேன், ரொம்ப திட்டு வாங்குவேன், பட் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்கல்ல, கனா படம். நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு போனோம் தேட்டரில். அப்போது எல்லாரும் ஃபேமிலியோடு போகும்போது எல்லாரும் ஃபேமிலியாக தான் பார்த்துருந்தோம். எங்கள் அண்ணன், எனக்கு 2 அண்ணன், ஒன்று இருக்காங்க. ஸோ 2 அண்ணன் எல்லாரும், அவங்க ஒரு ஃபேமிலி, இந்த பக்கம் ஒரு ஃபேமிலி, நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம். ஸோ அப்போது படம் பார்க்க ஆரம்பிச்சப்பவே வந்து ஃபஸ்ட்டு டயலாக் இருக்குல்ல, அடம் பிடிக்க தெரியணும். யாருக்காவது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டயலாக் பயங்கர ஃபேமஸான டயலாக். அந்த டயலாகை கேட்கும் போதே எனக்கெல்லாம் கண்ணு கலங்கி கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு தேட்டர்லேயே. ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அடம் பிடிக்க தெரியணும். நீ பிடிக்கிற அடத்துல தான் அது எவ்வளோ பிடிக்குங்கிறது மற்றவங்களுக்கு தெரியுங்கிறது. அது முடியும் போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஆனால் எங்கள் 2 அண்ணனும் ஆளுக்கு ஒரு திசையில் நின்று எந்திரிச்சு நின்று கத்துனாங்க, வித்யா டயலாக் எழுதி கொடுத்துட்டு வந்தியா படத்துக்கு அப்படின்னு. அப்போவே அந்த படத்தை நாங்கள் அன்னைக்கு தான் பார்க்குறோம். பட் அன்னைக்கு தான் தெரியும், நான் ஒரு விஷயத்த விரும்புகிறேங்கிறது எங்கள் ஃபேமிலிக்கும் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. அன்னைக்கு தேட்டரில் எந்திரிச்சு நின்று எங்கள் அண்ணன் 2 பேரும் ஒரே டைமில் அட்டஸ்ட் இந்த பக்கம் நாட்டு இந்த பக்கம் நாட்டு 2 பேரும் அட்டஸ்ட் டயலாக் எழுதி கொடுத்துட்டு வந்தியா அப்படின்னு கத்துனாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களுக்கும் அது புரியுது அப்படிங்கிறது. அடம் பிடிக்கணுமே தவிர அது வந்து நீங்கள் அடம் தான் பிடிக்கிறீங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அதில் தான் அந்த சூட்சமாக இருக்குது. அடம் பிடிக்கணும்னா சத்தம் போட்டு பேசி கத்தி போராடி ஒரு விஷயத்த கேட்கணும்னு அவசியமே கிடையாது. பொறுமையாக இருங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. கடிவாரம் கட்டின குதிரை மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே புரிஞ்சிடும், இப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவள் அப்படியே தான் இருப்பா அப்படின்னு அவங்க நம்மகிட்ட வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை எக்காரணத்தை கொண்டும் யாரும் சொல்கிறாங்கிறதுக்காக விட்டுறாதீங்க. என்னைக்கு அந்த விஷயம் உங்களுக்கு தப்பு இல்லை, நம்ம மனசுக்கு சரின்னு படுறது தான் நம்ம செய்கிறோம், அதை செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு நெருடல் இல்லைங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களோ தைரியமாக அதை ப்ரொசீட் பண்ணுங்கள். அதனால் எந்த வித பாதிப்பும் யாருக்கும் வரப்போகுதில்லை. நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் யாரையும் எக்காரணத்தை கொண்டும் காயப்படுத்தவோ வருத்தப்படுத்தவோ போகிறது இல்லை அப்படின்னா துணிஞ்சு செய்யுங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. யாரும் என்னவும் சொல்லிட்டு போட்டோம், அவங்க சொல்கிறதுக்கு அதில் வாங்காமல் நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிறது ஒரு நாள் அவங்க கணக்கு தெரியும். அன்றைக்கி அவங்க பின்னாடியே வந்துடுவாங்க. ஸோ 2வது அடம் பிடிக்க தெரியணும். இந்த யூனிவர்ஸில் ஒரு இது இருக்குல்ல, யூனிவர்ஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபர்ன் ஹார்ட். இப்போ கூட ஸ்டார் படத்தில் ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு வேர்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்டு. ஸோ அந்த சென்டென்ஸை வந்து மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3வது, சொர்க்கத்தில் வாழணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? சொர்க்கத்துக்கு தான் போகணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? சும்மா சாம்பிளுக்கு கை தூக்கணும். உங்களுக்குலாம் சொர்க்கத்துக்கு போகணும், சரி ரைட். வேறு யாருக்கும் வேண்டாமா? எனக்கெல்லாம் போகணும். நரகத்துக்கு போகிறது அது இல்லையா? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு யாருக்கெல்லாம் ஆசை இருக்குது? கை தூக்கணும். சரி போதும். சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற எத்தனை பேர் சாக தயாராக இருக்கீங்க? You must be ready to die to go to heaven. இல்லையா? செத்தாதானே சொர்க்கத்துக்கு போக முடியும். அதுதான் அந்த மாதிரி உழைக்கணும், அந்த மாதிரி போராடணும், சாகிற அளவுக்கு போராடணும் உங்கள் விஷயத்தை நீங்கள் அடையிறதுக்கு. அப்போ தான் சொர்க்கம் திறக்குதுன்னா, செத்தாதான் சொர்க்கமே கிடைக்குது, ஆசைப்பட்டது கிடைக்கிது. அதுக்கு எவ்வளோ சாகணும், எவ்வளோ போராடணும், அந்த மாதிரி போராடணும். பிடிவாதமாக
விடாப்பிடியாக போராடுங்க. ஆனால் யதார்த்தமாக கொண்டு போங்க. உங்களோட பிடிவாதங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும். வெளியில் இருக்கவங்க கிட்ட சல்லுன்னு காட்டக்கூடாது. அது அவங்களே புரிஞ்சுக்கிற நிலைமை வரும். ஸோ அது மாதிரி பொறுமையாக சைலண்ட்டாக அழகாக கொண்டு போங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ராபர்ட் ஃப்ராத் இங்கிலீஷ் ஆத்தர் தெரியுமா? சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சிருப்போம். There are miles to go before I sleep. இந்த பாட்டு தெரியுமா? அந்த லைன்ஸை மாற்றாதீங்க. அந்த லைன்ஸ் வந்து எவ்வளோதான் நம்ம வந்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு இருந்தாலும் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் இருக்கும் நம்ம போகிறது. நம்ம சாகிற வரைக்கும் நம்மளோட விஷயம் மூவிங்லே தான் இருக்கணுமே தவிர ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கவே கூடாது. ஆல்வேஸ் சக்ஸஸ் இஸ் அ ஜேர்னி, நாட் அ டெஸ்டினேஷன். சக்ஸஸ்ங்கிறது அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கணுமே தவிர இதை அடைச்சிட்டா அது சக்ஸஸ்னு எந்த ஒரு தீர்மானமான இடத்தையும் நிர்ணயிக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு விஷயத்தை அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது அதுலேருந்து அது அடுத்த விஷயத்துக்கு கொண்டு போயிடும் உங்களை. ஸோ அதனால் நீங்கள் போகணும்னு நினைக்கிற பாதையில் போய்கிட்டே இருங்க. அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களை தள்ளி கொண்டு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த 3 நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மற்றபடி நான் வந்து சீரியஸ்லி ஸ்பீக்கிங் நான் வந்து பெரிய மேடை பேச்சிலே உங்களை கலந்து கட்டி போடணும்லாம் வராது. எனக்கு அது தெரியவும் செய்யாது. ஸோ பெட்டர் வி கோ இன்டு இன்டராக்ஷன் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் கேட்குற கேள்விகளில் என்கிட்ட பதில் இருந்துச்சுன்னா நான் அதை சொல்கிறேன். இது வந்து அட்வைஸ் கொடுக்கறதுக்கான இடம் இல்லை. நீங்கள் பேசுங்க, உங்ககிட்ட இருந்து எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குதான்னு பார்க்குறேன். நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடிஞ்சா நான் சொல்கிறேன். ஸோ பெட்டர் வி கோ இன்டு இன்டராக்ஷன் ஐ ஃபீல் சொல்கிறேன். கேக் பிள்ளைங்க கேட்குற சார் நான் சொல்கிறேன். எங்களுக்கு கேக்குக்காக ஆசைப்பட்டு நான் கேக்குக்குள்ளே வரல. பட் அதுவும் என்னை தேடி வந்த மாதிரி வந்துச்சு. எனக்கு வந்து நான் என் பெரிய பையன் இங்கே தான் உட்காந்துருக்கான். ஸோ அவனோட பர்த்டேக்கு நான் கேக் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ வந்து எனக்கு செய்ய தெரியாது. எனக்கு இந்த வாங்குறதுல அவ்வளோ பெருசாக விருப்பம் இல்லை. நானே செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை. சும்மா இப்போ எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் ஆசைப்படுறது தான். நம்மளே செஞ்சு கொடுத்தா அது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? எங்கே தான் வெளியில் வாங்கி கொடுத்தாலும் அப்படி தான் ஆசைப்பட்டேன். பட் ஆனால் அது என்ன சொல்கிறது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல பெருசாக. அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் யூடியூப். அந்த யூடியூப்பில் நான் பழகினது தான் எல்லாமே. சின்ன பக்கத்தில் இருக்க ஹோம் மேக்கர்ஸ்கிட்டலாம் ஹெல்ப் கேட்பேன். ஃபோன் பண்ணி கேட்பேன், சும்மா தெரியாமல் போய் கேட்பேன். அந்த மாதிரி ஏதாவது சொல்லி தருவாங்க. பட் அவங்களுமே 100%லாம் சொல்லி தர மாட்டாங்க. பட் நான் வந்து யூடியூப்பில் பார்ப்பேன்னா இப்போ ஒரு டிஷ்ஷை பார்த்தேன், உடனே ஒன்று செஞ்சு பார்த்தேன் அப்படின்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு அது வராது. ஏன்னா அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்கும் எனக்கு. ஸோ நான் ஒரு டிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் சொல்கிறது மினிமம் 25 வீடியோ பார்ப்பேன். அது சார்ந்த வீடியோ. ஒரே ஒரு டிஷ்ஷாக இருந்தால் அது குக்கிங்காக இருக்கட்டும், கேக்காக இருக்கட்டும், வாட்டர். ஒரு டிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா மினிமம் 25 வீடியோ பார்ப்பேன். அந்த 25 வீடியோலையும் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்டே வருவேன். ஒரு பேப்பர் பேனா எடுத்து அப்படி விரிச்சு வச்சுருப்பேன். இவங்களோட ரெசிபி வந்து ஒரு 25 டிஷ்ஷு ரெசிபி இருக்கும். மினிமம் ஒரு 15 ரெசிபியாவது என் பேப்பர் என் கண்ணு முன்னாடி இருக்கும். அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி இதில் இவங்க எல்லாரும் சேமாக போட்டுறத சேமாக எடுத்துப்பேன். மாறி வருது அப்படி நானாக ஒன்று க்ரியேட் பண்ணி பார்த்து அதை செஞ்சு பார்த்து அது நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு என் 3 பசங்க தான். பிள்ளைங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா நல்லா இல்லை. அது வந்து அதை மாற்றி பார்த்தேன். அப்படி தான் செய்ய ஆரம்பித்தேன். அது ஒவ்வொரு பர்த்டேஸும் ஒவ்வொரு ஆனிவர்சரியும் ஒவ்வொருத்தரோட பர்த்டேக்காகவும் செஞ்சதை திருப்பி செய்ய பிடிக்காது. இதுன்னு இல்லை, சமையலுமே அப்படி தான். வேறு வழி இல்லாமல் தான் இன்றைக்கி சாம்பாரும் ரசமும் ரிப்பீட் ஆகுதே தவிர மற்றபடி சமையல்லையுமே சரி கேக்லேயும் சரி செஞ்சதை திருப்பி செய்ய பிடிக்காது. பட் பிஸ்னஸ்ன்னு வர்றதுனால இன்றைக்கி அந்த கட்டாயத்தின் பேரில் செஞ்சதை திரும்ப செய்ய வேண்டியிருக்கு. பர்சனலாக எனக்கு வந்து அதில் உடன்பாடு இருக்காது. என் பசங்களும் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. நானுமே அதில் ரொம்ப விரும்ப மாட்டேன். புதுசாக ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் அதை செஞ்சு திருப்தி இருக்கும். 3 நாள் 4 நாள்லாம் முடிச்சிருந்து கேக் செஞ்சுருக்கேன். ஒரே கேக்கு. எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு ட்ரெயின் சுற்றி வரும், நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. 2 டனலுக்கு நடுவில் அது பெரிய போர்ட் பண்ணி அது ஒரு ஏதோ எக்ஸிபிஷன் மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன். அது ஒரு கேக் செய்ய போகிறேன் அப்படின்னா 3 மாதம் பிளான் பண்ணுவேன்.
அதுக்கான ஜாமான் தேடுறது, அதுக்கு என்னென்ன வைக்கலாம், எப்படி செய்யணும் அப்படிலாம் பண்ண காலங்கள் இருக்குது. இன்றைக்கி தான் ஒரு நாளைக்கு 10 கேக் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ வந்து 3 மாதத்துக்கு தான் ஒரு கேக் பண்ணேன். ஸோ அதனால் க்ரியேட்டிவிட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. பட் இப்போ வந்து என்ன அறியாமல் பேஷன் வந்து பிஸ்னஸ்குள்ளே நுழைஞ்சிட்ருக்கு. நான் ஆக்சுவலாக ஆண்டர்ப்ரனர்னு சொல்லி இங்கே கூப்பிட்ருக்கீங்க. பட் ஐ நாட் ஸ்டில் அன் ஆண்டர்ப்ரனர். ஆக்சுவலி ஐம் இன் த பிஸ்னஸ் ஸ்டேஜ். அவ்வளோதான். பிஸ்னஸ் மேனுக்கும் ஆண்டர்ப்ரனருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எல்லாருமே பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. கடலை மிட்டாய் வைக்கிறவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான், சீரகம் வைக்கிறவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான். தே ஆர் ஜஸ்ட் பிஸ்னஸ் மேன். பிஸ்னஸ் மேனுக்கும் ஆண்டர்ப்ரனருக்கும் வித்தியாசம் இருக்குது. ரத்தன் டாட்டா பண்ணுறது பிஸ்னஸ் இல்லை, ஆண்டர்ப்ரனர்ஷிப். அவங்க வந்து இப்போ ஒரு நேனோ கார் பண்ணாங்க. எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கார் வச்சுருக்கணும், 2 வீலர் வச்சுருக்கவங்களும் கார் வாங்கணும்னு சொல்லி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க பாருங்க. அது சக்ஸஸோ ஃபெயிலியரோ, அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி பிராண்டுக்கு பின்னாடி நம்ம நின்னாதான் அது ஆண்டர்ப்ரனர்ஷிப். எந்த வியாபாரத்தையும் பண்ணுறவங்க பேர் பிஸ்னஸ் மேன். பிஸ்னஸ் மேனுங்கிறது செகண்ட் ஸ்டெப் ஆஃப் யுவர் பேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆசைப்படுறது, பேஷனை நோக்கி நம்ம போகும்போது தான் சந்தோஷமாக ஒரு விஷயத்தை நகர்த்தி கொண்டு போக முடியும். ஸோ அந்த இதில் கொண்டு போய் அது ஒரு பிஸ்னஸாக அடுத்த ஸ்டெப்புக்கு உருவாகும். அந்த பிஸ்னஸ் ஸ்டெப்பில் தான் இன்றைக்கி நான் முதலடி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயே நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க, எதுக்குன்னு தெரியல. சரி, ஆனால் அந்த முதல் பிஸ்னஸ் ஸ்டெப்பில் நம்ம போயிட்டுருக்கோம். அது ஒரு பிராண்டாக க்ரியேட் ஆகி அந்த பிராண்டுக்கு பின்னாடி நம்ம நிற்கும் போது தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப்புங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ அதுக்கான முயற்சிகள் தான் நானுமே இருக்கேன். ஸோ எனக்கே மைண்ட்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்புங்கிறது எனக்கான வரிகள் தான் நான் பார்க்குறேன். அதனால் கேக் அப்படி வந்தது தான். நான் பெருசாக கேக்கை தேடி போகலை, கேக் என்னை தேடி வந்துருச்சு. அது செய்யும் போது சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் புதுசாக ஏதாவது சமைச்ச உடனே சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்துச்சு. அதனால் நான் அதை பிடிச்சிக்கிட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும், ரொம்ப கோவமாக இருந்தாலும் உடனே போய் ஒரு சமையல் பண்ணுவேன். அப்போ கூட தலையெழுத்து நான் புதுசாக தான் செய்வேன். பண்ணதை செஞ்சேன்னா எனக்கு திருப்பி இரிட்டேட் ஆகிடும். அதனால் நான் புதுசாக செய்வேன். அதை அப்படி செஞ்சதுனால தான் அப்படியே வந்துச்சு கேக். மற்றபடி அண்ட் இன்னொன்று சொல்லுங்களேன், நான் வந்து எது செய்கிற ஒவ்வொன்றையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டே இருப்பேன். ஸோ எனக்கு 10 வருஷம் 15 வருஷமாக செஞ்சது எல்லாமே இன்னும் ஃபோட்டோஸ் தான் நான் கலெக்ட் பண்ணி வச்சதுனால இன்றைக்கி அதை வந்து எனக்கு கை கொடுக்குது. நீங்கள் பார்க்குறது ஜஸ்ட் 1 year இன் மை யூடியூப். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு ஆல்மோஸ்ட் 9-10 years ஆச்சு. 9 வருஷம் நான் இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன், இதை பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி இந்த 7 லட்சம் பேர் தான் பார்க்குறீங்க. இந்த 7 லட்சம் பேர் பார்க்குறத வச்சு நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகிட்டேன் அப்படிங்கிறத வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஆண்டர்ப்ரனர்ஷிப்புங்கிறது உலகமே திருப்பி பார்க்கணும், ஒரு பிராண்டாக க்ரியேட் ஆகிக்கணும். அப்படி ஒரு காலம் வரும்னு நானும் காத்திருக்கேன். முடியாதுன்னு எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம ஆசைப்படுறது தான் நடக்கும். நம்ம உலகமே ஒரு என்ன சொல்கிறது, அந்த மரம் என்ன சொல்லுவாங்க, அது அச்சய பாத்திரம் மாதிரி, ஒரு கற்பக விருட்சம் மாதிரி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களை தேடி வரும். அப்படி தான் நான் நம்புகிறேன். தப்பாக எதையும் நினச்சிடாதீங்க, அதுவும் வந்துடும். அதனால் நல்லதை மட்டும் நினைங்க. நீங்கள் நினைக்கிறது நடக்கும், அவ்வளோதான். அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கு என்றைக்கும் உண்டு. நடக்காமல் எங்கே போகும்போது நம்ம தான் அடம் பிடிச்சி ஆசைப்படுறோங்க, மனசுக்குள்ளே எதனோ அதை நினைக்கிறோம்ல, இப்போ நடக்கும்போது நடக்கட்டும். அதுக்காக அவசரப்பட தேவையில்லை. அவசரமாக ஓடணுங்கிற அவசியமே கிடையாது. அது மட்டும் தெளிவாக இருந்துக்கோங்க. தயவு செஞ்சு அவசரமாக ஓடணும், அவனுக்கு முன்னாடி நான் போகணும். உங்களுக்கு முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி, சைட்லையும் சரி, யாருமே கிடையாது. அவங்களுக்கு தனித்தனியான தேவைகள் இருக்குது, அவங்களுக்கு தனித்தனியான பிரச்சனைகள் இருக்குது. நம்மளோடது என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்த்து ஓடணும். ஒருத்தர் சுமையே இல்லாமல் ஓடுவாங்க. கெரியரில் ஜெயிக்கணும்னு ஓடுறவங்க எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்க கெரியர் மட்டும் போகணும்னு ஓடுவாங்க, ஸோ ஸ்பீடாக ஓடுவாங்க. நமக்கு குடும்பமும் வேணுமே. கெரியரோடு சேர்த்து குடும்பத்தையும் சுமந்துட்டு ஓடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தானே ஓட முடியும். போயிட்டு போகிறாங்க, நம்ம ஏன் அவங்ககிட்ட கம்ப்ளீட் பண்ணணும்? நம்ம போகிற வேகத்தில் நம்ம போய் நம்ம ஜெயிச்சா போதும். நம்ம ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் நம்ம மோட்டிவாக இருக்கணும். அவங்கள விட ஜெயிக்கணும், இவங்கள விட ஜெயிக்கணுங்கிறது என்றைக்குமே சரி வராது. சார் போதும் சார், பாவம் சார் பசங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னை உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. எனக்கு கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு எந்த இருக்குன்னு எனக்கு தெரியல. யூடியூப்பில் கன்சிஸ்டண்ட்டாக ஷீ இஸ் அப்லோடிங் வீடியோஸ் and nationally, internationally she is very familiar and local from மதுரையில் அப்படி ஒரு டேலண்ட் இருக்கிறது வந்து we found out.
நீங்கள் தான் அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க. ஏன்னா எனக்கு ஐ எம் ஆல்சோ நியூ டு மதுரை. அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க, உங்கள் நேம் கொடுத்தாங்க. And you are very popular in Madurai. So that has brought the opportunity to take you to Madurai College. We are very happy you can talk about நீங்க கேட்கலாம் நிறைய. ஏன்னா ஸ்டார்டிங் அ சேனல் இன்னைக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் வேர் ஷீ ஸ்டார்டட்ன்றது வந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கலாம். ப்ராப்ளி சிம்பிளா முடிச்சுட்டாங்க. பட் பெரிய கேரியர் சொன்ன மாதிரி 15 years she has documented data about cake and other things. So நிறைய learnings இருக்கு. So I expect 2 or 3 questions which will be yes. Good evening ma'am. My name is Srishti ma'am. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு நாளைக்கு நான் 10 கேக் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வீட்டில் வந்து எப்படியும் வீட்டில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் மேம். உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் எப்படி அதை பேலன்ஸ் பண்ணிருக்கோம்? ரொம்ப கஷ்டம், பெரிய விஷயம் தான், உண்மையிலே கஷ்டமாக இருக்குது, ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் எவ்வளோ பெரிய எலான் மஸ்காக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இல்லை அம்பானியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் 24 மணி நேரம் தானே. அவங்களால அவ்வளோ கோடி சம்பாதிக்க முடியுது, அவ்வளோ வேலை பார்க்க முடியுது. நம்ம எத்தனை பிள்ளை பார்த்தாலும் எல்லா பிள்ளையும் கவனமாக தானே பார்ப்போம். அந்த மாதிரி அந்த 24 மணி நேரம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சமம். பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், முடியறவனாக இருக்கட்டும், முடியாதவனாக இருக்கட்டும், மனசு வச்சா முடியும். அவ்வளோதான். ஆசை இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும், அதை முடிக்கணுங்கிற வெறி இருக்கும்ல, அப்போ பிள்ளையும் விட்டு கொடுக்க மனசு வராது. சாப்பாடு கொடுக்காம நான் தூங்க மாட்டேன். கேட்க முடியலன்னா அதுவும் முடியாது. ஸோ ரெண்டு கண்ணாக பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டைம் கிடைச்சிடும். டைம் இருக்கு, நம்ம தான் அதை யூஸ் பண்ணிக்கல, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம எதுக்கு தூங்கணும்? செப்டம்பர் எல்லாரும் தூங்க தான் போகணும், யாரும் எழுப்ப போகிறா? இப்போ முடிச்சிருக்கும் போது வேலை பார்ப்போமே அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் யாரும் அதோட வந்து நம்ம எழுப்ப மாட்டோம். ஸோ நம்ம இருக்கிற நேரத்தை யூஸ் பண்ணிக்கணும். நான் டிவி பார்க்க மாட்டேன், நாடகம் பார்க்க மாட்டேன், மதியானம் தூங்க மாட்டேன். ஸோ எனக்கு டைம் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஷெட்யூல் பண்ண தெரியாமல் போகிறாங்க. சரி, எங்கள் ஃபேமிலி இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுறாங்க. பிகாஸ் பிஸ்னஸ் இஸ் நியூ டு மீ. எனக்கு வந்து பிஸ்னஸ்க்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு சமைக்க தான் தெரியும், கேக் செய்ய தான் தெரியும், பிள்ளைகளை பார்க்க தெரியும், அவ்வளோதான். அதை இன்னைக்கு பிஸ்னஸாக டேக் ஓவர் பண்ணி கொண்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கிறதுனால ஐ ஏபிள் டு மேனேஜ். எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. சரி, உங்கள் பேஷனுக்காக உங்கள் கடமையை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. பேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ கடமை அதை விட முக்கியம். நீங்கள் நாளைக்கு கெரியரில் ஜெயிச்சுட்டு உங்களை கொண்டாடுறதுக்கு குடும்பம் இல்லைனா என்ன செய்வீங்க? ஸோ நீங்கள் ரெண்டுமே 2 கண்ணாக தான் பார்க்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது, ஆண்கள் எப்படி வந்து போட்டோம், நம்ம வந்து எல்லாமே முக்கியம் பார்த்தாலும் மொத்த குடும்பமும் தழைக்கும், மொத்த ஜென்ரேஷனும் தழைக்கும். அப்படிதான் நான் பார்க்குறேன். குட் ஈவினிங் மேம். உங்க வீட்டுல எப்படியும் சப்போர்ட்டா இருக்காங்க. லைக் நிக்கின் வந்து எப்பயுமே உங்களோட வீடியோ பார்த்தோட அவங்களோட வீடியோ அதிகமா வந்துட்டு இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் உங்க வீடியோ அதோட அவங்க யார் அந்த பையன் புதுசா சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பையன் சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்க வீடியோ. சப்போர்ட் உங்க வீட்டுல எப்படி? இப்போ ரொம்பவே நல்லா இருக்கு. ஆரம்பங்களில் சீரியஸாக சொல்லணும்னா உண்மையை சொல்லணும்னா அவ்வளவா இல்லை தான். தம்பிக்கு சமைக்க ஆசை இருக்குங்கிறது அவனுக்கு தெரிஞ்சதே கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. நான் குக் பண்ணும்போது கூட வந்து நிற்பாங்க. நீங்கள் உட்காரு, நான் சொல்கிறேன், நான் குக் பண்ணும்போது கூட வந்து உட்காருவாங்க, பார்ப்பாங்க, கூட தான் நிற்பாங்க. பட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டது எப்போன்னா, அவங்க ஃபோன் ஃபீட் இருக்குது. நீங்களாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப்னு பார்க்குறீங்க ஷார்ட்ஸ் எல்லாம். அவன் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக குக்கிங் சேனல்ஸாக இருந்துச்சு. அன்றைக்கி தான் நான் பார்த்தேன், இதை போய் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா ஒவ்வொன்றா பார்ப்பான். ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஃபுல்லாக குக்கிங், எல்லாமே அப்ராட் குக்கிங்காக இருக்கும், லோக்கல்லே இருக்காது, எல்லாம் ஃபாரின் வீடியோஸாக தான் இருக்கும். அதே மாதிரி ஷார்ட்ஸ்லேயும் ஃபுல்லாக அதான் இருக்கும். திடீர்னு வந்து கிச்சனில் வந்து நின்றுட்டேமா சோறு குழஞ்சி போச்சா, கவலைப்படாதீங்கம்மா, 2 பிரெட்டு தூளை தூக்கி போட்டு மூடி வச்சுருங்க, அது அப்சர்வ் பண்ணிடும் ஈரத்தெல்லாம், அவங்க சோறு உதிரி ஆகிடும் அப்படின்னு போவோம். இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. நம்மலாம் குழஞ்சிச்சுன்னா தூர தட்டிட்டு அடுத்த சோறு வேக வச்சுட்டு உட்காந்துருப்போம். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் அவன் வந்து கற்றுக்க ஆரம்பித்தான். அப்போ அவன் பேசும்போது, அவன் ஃபோனை பார்க்கும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவனுக்கு அந்த விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத. கிச்சன்லாம் முன்னாடி நின்று ஆம்பளைக்கு கிச்சனில் என்ன வேலை, என்ன பண்ணுற அப்படின்னு திட்டுவாங்க. அவன் பயந்துட்டு இல்லைப்பா அம்மாட்ட பேசிட்டா இருந்தேன் ஓடி போயிடுவான். அப்படிலாம் இருந்த காலகட்டங்களும் இருக்குது. அதை தாண்டி ஒவ்வொரு நேரம் அவன் புதுசாக ஏதாவது செய்கிறேன்னு சொல்லப்போ நான் கொஞ்சம் ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் விட்டுட்டேன், நீ என்னமோ செய்கிறேன்னு ஆசைப்பட்டல செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லி விடும்போது தான் தெரிஞ்சிச்சு
விட்டா கம்ப்ளீட்டாக நான் விட்டுட்டேன். நீ என்ன கேட்குறியோ நான் தந்துடுறேன், நீ செய். அப்படி அவன் ரெசிபிஸ் கூட என்கிட்ட கேட்க மாட்டான். அவன்லாம் ஒரு ரெசிபி செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை தான் செய்வான். அதை செய்யும் போது அவன் என்னென்ன எங்கே இருக்குன்னு கேட்கறத எடுத்து கொடுக்கறது தான் என் வேலை. அவன் அடுத்து அந்த கடாயில் என்ன போட போறாங்கிறத அவன் போட போது நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நானும் பார்ப்பேன். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. அதனால அவனோட ரெசிபி அவனோட இதுதான் எல்லாமே. அது நல்லா வரவும், அந்த டிஷ்ஷஸ் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வரவும், எல்லாருக்குமே வீட்டில் வந்து இவ்வளோ நல்லா இருக்கே, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, புதுசாக இருக்கேன்னு சொல்லி நாங்களே பார்க்க ஆரம்பிச்சு தான் அப்படியே அலோவ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ கம்ப்ளீட்டாக நீ என்ன வேணால் எப்போ வேணால் பண்ணிக்கோங்கிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து படிப்படியாக வர்றது தான். எதுவுமே வந்து எடுத்த உடனே நாங்கள் கொண்டு போய் உட்கார வச்சு, அண்ட் இன்னொன்று எதையுமே நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை. பிள்ளைங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை படிச்சுட்டு போங்கிறது தான். ஸோ நாங்கள் வந்து இதை செய்ய அதை செய்யலாம் சொல்லலாம். அது பிடிச்சிருக்கா அதை செய்கிறேன், பிடிக்கல ரைட் விட்டு பரவாயில்ல, நான் செஞ்சு தரேன், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் தரேன். தேங்க்யூ. மேம் ஆக்சுவலி உங்களோட கேக் டிசைன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். மேம் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மேம். மேம் நீங்கள் பேக்கிங் கிளாஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் கேட்டீங்க. ஐடியா இருக்குமா? உண்மையிலே ஐடியா இருக்குது. பட் சீரியஸ்லி ஸ்பீக்கிங் எது எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இதுவுமே இப்போ இன்றைக்கி நான் நிற்கிறதே எனக்கு தெரிஞ்சு நடக்கலை. இவங்கெல்லாம் பண்ண வேலை தான். அதனால் என் கையில் எதுவுமே இல்லை. பட் ஆசை இருக்குது. ஆசைப்பட்டால் தான் நடந்துருவேன். அதனால் நடக்கிறப்ப கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஐடியா இருக்குது. எப்போன்னு தெரியலம்மா. பண்ணுறப்ப நான் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் பண்ணிட்டேன். தேங்க்யூ. பேக்கிங்கில் வந்து ஒரு பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ் சைடும் இருக்கும். அதை பற்றி அப்புறம் இன்னொரு கொஸ்டின் தான், நீங்கள் ஃபாண்டட் வச்சு மோஸ்ட்லி கேக்ஸ் பண்ணுறீங்க, அது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் அதெல்லாம் எப்படி? இது நல்ல கேள்வி. பேக்கிங் வந்து பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. கண்டிப்பாக உண்மை. ஆனால் ஒன்றா திட்டுவாங்க, என்ன பேக்கிங் ப்ராடக்ட்ஸில் கை வைக்காதீங்க, பேக்கரிக்கிட்டே போகக்கூடாது, ஹாஸ்பிட்டல் பேக்கரிக்கு போனால் அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம், இந்த மாதிரி தான் பேச்சு இருக்கும். ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கிற அத்தனை பேர் சுற்றி எல்லாம் திறந்துகிட்டே இருக்காங்களே எப்படின்னு எனக்கு புரியல. சரி, இவ்வளோ பேசுகிற டாக்டர்ஸே உடம்பு சரியில்லாதவங்களுக்கு பிரெட்டை தான் வாங்கிட்டு போய் பார்க்குறாங்க. அது எனக்கு புரியல ஏன்னு சொல்லிட்டு. பிரெட்டு பன்னு வாங்கிட்டு தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற பேஷண்ட்ஸை பார்க்க போகிறீங்க. அப்போ பேக்கரியே வேண்டாங்கிறீங்க. பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு தான் பிள்ளைய பார்க்க போகிறீங்க. ஆனால் பேக்கரி பிடிக்கலங்கிறீங்க. எனக்கு புரியலை. ஸோ அப்போ வேண்டாம்னு சொல்கிறவங்க தானே அதை செய்கிறீங்க. அதனால இதுக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லைம்மா. நானே இதே கேள்வியில் தான் நிற்கிறேன். இன்னொன்று, ஃபாண்டட் ஒர்க்ஸ் வந்து நிறைய பேர் ஆசைப்படுறதுக்காக அப்பியரன்ஸ் தான். நான் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் சொல்லிடுவேன், கஸ்டமர்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன், இது வந்து ஃபாண்டட் வந்து பார்க்க தான் அழகாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது, உங்களுக்கு ஓகேனா நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு தான் ஆர்டரே எடுப்பேன். வேறு வழியே இல்லாமல் சில விஷயங்களை நம்ம ஃபாண்டட்டில் கொண்டு வர வேண்டியிருக்கும். அதை வந்து பண்ணி தான் ஆகணும். மற்றபடி சாப்பிடும்போது அதை தூர வச்சுட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. யாருமே வந்து அதை எடுத்து சாப்பிட்டுலாம் நான் பார்க்கல. அது ஒரு லுக்குக்காக தான். அக்கேஷன்ஸு, இந்த பெரிய வெட்டிங்ஸு, அந்த பர்த்டேஸு, இந்த பார்ட்டியாக பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் ஃபாண்டட்ஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. வீட்டில் வச்சு சாப்பிட்டு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறவங்களாம் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ண தான் செய்கிறாங்க. நான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க நீங்கள் ஆசைப்படுற இமேஜஸை நான் இமேஜஸாகவே கொடுத்துட்றேன்னு தான் கேட்பேன். அவங்க ஓகே பண்ணால் நான் அதுக்கு தான் போவேன். எனக்கு அது பட்ஜெட் கம்மி தான், எனக்கு அதில் லாபம் கிடையாது. ஃபாண்டட்டில் தான் எனக்கு லாபம் ஜாஸ்தி, எனக்கு வேலை ஜாஸ்தி ப்ளஸ் லாபமும் ஜாஸ்தி. பட் நான் அதை வந்து ஃபஸ்ட்டே கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவேன், உங்களுக்கு இது வந்து அட்வைசபிள் இல்லை, உங்களுக்கு வேணும்னா நான் பண்ணிக்கிறேன். அதில் காசு ஜாஸ்தி வருதுங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது வரைக்கும் நான் கொடுக்கல. ஆனால் கேட்குறவங்களுக்கு கேட்டது தானே செஞ்சு கொடுக்க முடியும். தேங்க்யூ. குட் ஈவினிங் மேம். மை ஆனர். இந்த கேள்வி தான்
என் பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா 2 படிப்பு தான் பெரிய படிப்பாக இருந்துச்சு, இதர் இன்ஜினியரிங் ஒரு டாக்டர். அது 2 தான் படிப்பு, அதெல்லாம் படிப்புங்கிற லிஸ்ட்லேயே வராது. இப்போ தான் கொஞ்சம் ஆர்ட்ஸ் எல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு எல்லா படிப்புமே ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா. அந்த பீரியடில் வந்து இன்ஜினியரிங்கா டாக்டரா, அவ்வளோதான் என்கிட்ட கேட்ட கேள்வியே. நான் 2க்குமே பதில் சொல்லலை. நான் டாக்டர் பிடிக்காதுன்னு தான் சொன்னேன். இன்ஜினியரிங்கில் கொண்டு அவங்களே சேர்த்து விட்டாங்க. நான் வேண்டாம்னு சொல்லி பார்த்தேன். அப்போல்லாம் சென்னையில் எம்ஜிஆர் கேட்டரிங் டெக்னாலஜின்னு ஒரு காலேஜ் இருக்கும். அங்கே போய் ப்ராஸ்பெக்டஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். எப்படி வாங்கி கொடுத்துட போட்டாங்க, என் கண்ணு முன்னாடியே போட்டாங்க. அது அவங்களுக்கு படிப்பாகவே தெரியல. அது வந்து அவங்களுக்கு அவ்வளோதான் அவேர்னஸ் தான். பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோதான் அவங்களுக்கு அப்போ தெரியும். படிப்பில் இத்தனை வேலை இருக்குது, இதுலேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்கள குறை சொல்ல முடியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பிள்ளையை நம்ம நல்லா படிக்க வச்சிடணும், அந்த ஆசை மட்டும்தான் பெற்றவங்களுக்கு. அவங்களுக்கு புரியாது இல்லையா, நமக்கு என்ன பிடிக்குது, அதுலேயும் நம்மளால் பண்ண முடியுங்கிறத அவங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் அந்த டைமில் அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. பட் அதனால நான் எந்த விதத்துலையும் குறைச்சி போயிடலை. இன்னைக்கு வரைக்கும் இன்ஜினியரிங் சொல்கிறதுக்கு மட்டுமா யூஸ் ஆகுது, ஒரு பேஜில் இல்லை வாங்க. இன்ஜினியரிங்கிறது உண்மையிலே பேருக்கு பின்னாடி போனதுக்கு மட்டும் எனக்கு பெருமைக்கு இருக்கே தவிர அதை வச்சு நான் பெருசாக எதுவும் இல்லை. எனக்கு இன்றைக்கி சிஸ்டமில் பவர் ஆன் பண்ணணும்னா என் பையன் தான் வந்து ஆன் பண்ண சுவிட்ச் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் படித்தது எல்லாமே கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான். இதெல்லாம் நடந்த உண்மை. நான் விளையாட்டுக்கோ பேச்சுக்கோலாம் சொல்லவே இல்லை. மானிட்டரில் லைட் எரியுது, ஆனால் சிஸ்டம் ஆனாங்க. நீ எனக்கு இப்போ பார் கம்ப்யூட்டர் நோண்டி வச்சு உடச்சி போட்டுட்டேன்னு சொல்லி ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க தெரியாமல் நின்றுட்டு இருக்கேன். ஸ்கூல்லேருந்து வந்து கோவத்தில் கத்திட்டே இருக்கேன். அவன் வந்தா சொன்ன ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க முடியல. இப்படி சிஸ்டம் போட்டு எப்போ பார் ரிப்பேர் பார்த்து வச்சிருக்கீங்க, நான் சுவிட்ச் போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு ஓடலை. சிபியூவில் பவர் பட்டன் ஒன்று இருக்கு தெரியுமா, அது அமுத்துங்க அப்படின்னா. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடி படித்தோன்னே சிபியூன்னு ஒன்று இருக்குன்னு கீழே குனிஞ்சே பார்க்கல. மெயின் சுவிட்சை மட்டும் போட்டுட்டு சிஸ்டம் ஆன் ஆகலன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்த காலங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தான் என்னோட கம்ப்யூட்டர் படிப்பு. ஆனால் படிப்புக்கும் வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லை. அது எதுக்கு, நம்ம படிக்கணும் அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக படிக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி கட்டாயம் இருக்கணும். அந்த டிகிரியை வச்சு தான் நீங்கள் போகணுங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க. அது ஆரம்பத்திலே கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம், கிடைக்கலன்னா கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த வயசுலையும் படிக்கலாம். நீங்கள் ஆசைப்பட்டதை படிக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும். இதை படித்து முடிச்சுட்டு கூட அதை படிக்கணும். எங்கள் அப்பாலாம் எத்தனை வயசு, நான் 53 வயசுல தான் நான் முதுகலை அது எடப்பாடி கையால் அவார்டு வாங்கினேன். 60 வயசுல டிகிரி முடிச்சு தமிழ் PhD முடிச்சுட்டு பட்டம் வாங்கினது 60 வயசுல எங்கள் அப்பா. அவங்க எத்தனையோ டிகிரி படித்தாங்க. அவங்க படித்தது வெறும் BSc மேக்ஸ். ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணி 3 பிள்ளை பெற்று பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வரிசையாக பட்டமாக தான் வாங்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு வாங்கினாலும் தெரியாது, ஆனால் அது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். சரி, அட்லீஸ்ட் அவங்களுக்கான சந்தோஷத்தை அவங்க தேடிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் அவங்களுக்கு கொடுத்தாங்க லைஃப்பில். எல்லாம் செட்டில் பண்ணி வச்சதுக்கப்புறம் படிப்புக்கும் சமையலுக்கும் வயசே கிடையாது. எந்த வயசுலையும் சமைக்கலாம், எந்த வயசுலையும் படிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 2 ஃபீல்டு அதுதான், வேறு எந்த ஃபீல்டுன்னு தெரியல. ஸோ சாகிற வரைக்கும் சமைக்கலாம், சாகிற வரைக்கும் படிக்கலாம். அதனால் நீ ஆசைப்பட்டதை எப்போ வேணால் படிச்சுக்கலாம். அம்மா அப்பா ஆசைக்கு இப்போ படிச்சிருக்கேன். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். எனக்கு பெரிய வரம், நான் எதிர்பார்க்கல. கேளு கேளுடா, கேளு எப்பமா பேசி முடிப்பீங்க? கேளுப்பா, எதை கேட்கணும் சொன்னீங்க? கேட்கணுமா? ரொம்ப பெரிய கேஸ் தான். டெலிவரியில் தான் ப்ராப்ளம் வரும். நம்ம இங்கேருந்து கரெக்டாக கொடுத்துருவோம், டெலிவரியில் தான் ப்ராப்ளம் வரும். கொண்டு போகிறப்ப இதோட கொடுமை. நேற்று இவங்க இன்விடேஷன் வைக்க வந்தப்போ உள்ளே அந்த கேக்கு டிசாஸ்டர் கேக்கு தான் திருப்பி சரி பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க எப்போ கேட்பாங்க நம்ம அதை கொடுக்கணுமே சொல்லிட்டு அப்படி ஒரு சூழ்நிலை. நேற்று கூட அவங்க போயிட்டு இருக்கப்போ பைக்கில் செயின் வீல் கட் ஆகி பையன் கீழே விழுந்துட்டான். பைக்கோட கேக் கம்ப்ளீட்டாக ஸ்மாஷ் ஆகிடுச்சு. திரும்ப ரீக்ரியேட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருவாங்க.
தேங்க் காட் எனக்கு டிசாஸ்டரான 3 வீக்குமே நான் அவங்க கேட்ட டைமை விட 3 மணி நேரம் ப்ரையராக நான் அவங்களுக்கு டெலிவர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 3 மணி நேரம் டைம் எனக்கு எக்ஸஸாக இருந்துச்சு. ஸோ அவங்க திரும்ப ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து அந்த கேக்கை நான் மறுபடியும் அவங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கான டைம் எனக்கு இருந்துச்சு. அவங்க ஃபங்க்ஷன் டைம் நான் மிஸ் பண்ணாமல் நான் கொடுத்துட்டேன். அது பெரிய சப்போர்ட் எனக்கு என் ஹஸ்பண்டும் என் பையனும். ஸோ அவங்க தான் எனக்கு கூட நின்று செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டுனா அவங்க வேலையில் நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எனக்கு அதெல்லாம் 2 டயர் கேக்ஸாக இருக்கும். ஸோ அது ரொம்ப ஒத்தையில் செய்கிறதுக்குள்ள முதல்ல அந்த டென்ஷன்லேயே நமக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வராது. அவ்வளோ பயப்படுவேன். பார்க்க தான் எப்படி உள்ள பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி தான். ஏன்னா சீரியஸ்லி எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, நம்ம செஞ்சு முடிச்சு எல்லாம் ஒரு திருப்தியில் இருக்கும்போது அப்படியே திருப்பி கொண்டு வந்து அப்படி கவர் கீழே விழுந்து நசுங்கி போயிருக்கோம். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. திரும்ப கேக் செஞ்சு அதை க்ளீன் பண்ணி அவங்க கேட்ட டைமுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் டைமுக்குள்ளே அவங்க கொடுத்து விடுவாங்க. ஸோ நான் ஒருத்தர் மேனேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மெனக்கெட்டு கடையிலேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. வந்து எல்லாரும் சேர்ந்து தான் செய்வோம். அதுக்கு ஃபுல்லும் சப்போர்ட் இப்போ இருக்கு எனக்கு. அதனால எனக்கு பெருசாக நான் ஒருத்தியில் விஷயம் அவங்க வராதுன்னு சொன்னோடனே எனக்கு கூட இருந்தாலும் அவங்க பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு டிசைனிங் வேலை, டெக்கரேஷன் வேலை, நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறவங்க மற்றதெல்லாம் அவங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே சரி பண்ண முடியுமா, எல்லாமே சரி பண்ணலாம். தைரியமாக மனசு வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்க. ஐயோ முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிள்ளைங்களாம் ரொம்ப தேங்க்ஸ். இந்த டைம் எனக்கு கொடுத்ததுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இவ்வளோ தூரம் என்னை கூப்பிட்டு இவ்வளோ தூரம் என்னை பேச வச்சதெல்லாம் எனக்கு உண்மையிலே மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கும். எனக்கு அந்த முதல் படியை நீங்கள் கொடுத்துருக்கீங்கிறது என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, நல்லா பண்ணுங்க. லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்டதை செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க. கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்கள் கூட தான் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அவங்களுக்காகவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் மட்டும் அதில் பிரிவாதமாக இருந்தீங்கன்னா. தேங்க்யூ. Thank you, ma'am, for your inspiring words. They have truly enriched us. And thank you for adding immense value to the gathering today. To all who have made this EDP Motivation Talk Series motivational program a grand success. Firstly, I would like to thank our esteemed guest speaker, Mrs. V. Balavidya, BE and professional baker, YouTuber and owner of Vidus Kitchen Vlogs, for her inspiring and thought-provoking speech. Thank you, ma'am. Your words have truly resonated us and provided the motivation we need to strive for excellence in our personal and professional lives. Thank you for sharing your experience and wisdom with us, ma'am. And especially I would like to thank our respected deans, Dr. P.P. Mahendran, ACNR Madurai, and Dr. S. Kanchana ma'am, CSNR Madurai, for their support, guidance and approval to organize this event in our campus. I also thank Dr. Malachami sir, Professor and Head, Department of Economics, for this program. Thank you for your support, sir. Finally, I thank my dear seniors, Ragnaroks, first years, Zentrons, and my dear Mavericks and Aquarius for your presence and cooperation throughout the event. Thank you all. கேட்டிங்களா? ஒரு வழியாக பேசி முடிச்சிட்டேன். என் குரலில் இருந்த தடுமாற்றத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. மைக்கை கூட ஒழுங்காக பிடிச்சி பேச தெரியல. என் குரல் வெளியில் வரவே இல்லை. எனக்கு உண்மையிலே இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அவ்வளோ நடுக்கமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சதை, என்னால் முடிஞ்சதை நான் பேசியிருக்கேன். இது என்னோடய முதல் மேடைங்கிறதுனால கண்டிப்பாக குறைகளை தயவு செஞ்சு பொறுத்துக்கோங்க. மேலும் மேலும் என்னை மெருகேற்றிக்க நான் முயற்சி பண்ணுறேன். அடுத்தடுத்த மேடைகள் அமைய பெற்றால் கண்டிப்பாக அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நான் உண்மையிலே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆண்டவனுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நான் எதிர்பார்க்கலை லைஃப்பில் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்கன்னு. நான் எதையோ நினச்சி என்னமோ செய்ய போய் இது எங்கேயோ வந்து நிற்கிது. இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷம்தான். சந்தர்ப்பம் அமைஞ்சதுன்னா மீண்டும் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.